ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் அதிமுகவின் அவைத் தலைவராக இருந்து ஓபிஎஸ் பக்கம் வந்துள்ள மதுசூதனன் வேட்பாளராக களம் காண்கின்றார். மதுசூதனன் ஆர்.கே. நகரின் மண்ணின் மைந்தன், தொகுதி மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் என்ற காரணத்தால் வெற்றி அவருக்கு நிச்சயம் என பன்னீர்செல்வம் தரப்பினர் நம்பி வருகின்றனர். மதுசூதனன் பற்றி நாம் அறியாத 10 உண்மைகள் இதோ. 1. அதிமுக கட்சி தொடங்கப்பட்டது முதல் உறுப்பினராக இருந்து வருபவர் மதுசூதனன். 1989, 1991 2 ஆண்டிலும் ஆர்.கே. நகரில் போட்டியிட்டு மதுசூதனன் வெற்றி பெற்றார். ஆனால் 1991 முதல் 96 வரை ஜெயா முதல்வராக இருந்தபோது வேட்டி சேலை வழங்க கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக அப்போது அமைச்சராக இருந்த மதுசூதனனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 2. ஜெயலலிதாவை எதிர்த்த சந்திரலேகா IAS மீது ஆசிட் வீசிய வழக்கில் மதுசூதனன் பெயர் அடிபட்டது. இதில் சிபிஐ விசாரணையில் ஆசிட் வீசிய நபர் மதுசூதனனுக்கு இதில் முக்கிய பங்கு இருப்பதாக கூறியதால் மதுசூதனன் அப்போது கைதானார். 3. தற்போது தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்க மதுசூதனன் தனது மனைவி பெயரை மாற்றிக் கொடுத்து மோசடி செய்ததாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. 4. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அம்மா நலமுடன் இருக்கிறார், அவரது சாவில் மர்மம் ஏதும் இல்லை என கூறி மக்களை குழப்பியதில் பெரும் பங்கு மதுசூதனனுக்கு உண்டு. 5. அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா வர வேண்டும் என்று கூறி சசிகலாவின் முன்னால் கைகூப்பி நின்ற பெருமை இவரையே சாரும். 6. பன்னீர்செல்வம் சசிகலாவுக்கு எதிராக குரல் கொடுத்து வெளியே வந்தபோது மதுசூதனன் தான் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என ஜெயலலிதா என்னிடம் கூறியதாக பன்னீர்செல்வம் சொன்னதால் மதுசூதனன் சசிகலா அணியில் இருந்து வெளியேறி OPS இடம் தஞ்சமடைந்தார். 7. ஜெயா ஆர்.கே. நகரில் போட்டியிட்ட 2 முறையும் மதுசூதனனையே தனது மாற்று வேட்பாளராக அறிவித்துள்ளார். இதன் காரணமாகவே தான் அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் என மக்களிடம் தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்றார் மதுசூதனன். 8. பன்னீர்செல்வம் அணியில் சேர்ந்த மதுசூதனன் சசிகலா தன்னை 21 ஆண்டுகளாக வஞ்சித்ததாகவும் தன்னை தேர்தலில் போட்டியிட விடாமல் பழிதீர்த்ததாகவும் கூறியதை மக்கள் ஏற்பார்களா? 9. வேட்புமனு தாக்கல் செய்த போது தனக்கு ரூபாய் 18,89,676 ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் மனைவி ஜீவா பெயரில் 51,72,658 ரூபாய் சொத்து மதிப்பும் உள்ளன. அனைத்து நிலம் புலம் உள்பட மதுசூதனன் பெயரில் 1,37,00,000 அசையா சொத்துக்களும் மனைவி பெயரில் 3,30,00,000 அசையா சொத்துக்களும் தற்போது உள்ளன. 10. மதுசூதனன் தற்போது ஆர்.கே. நகர் தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை கண்டுபிடிப்போம், ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி சென்றுவிடக் கூடாது என்பதை வாக்குறுதிகளாக அளித்து மக்களை கவர பார்ப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.